கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார். இவ்வளோ நாள் கன்னிராசிக்கு 6ல் இருந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடங்கிறது கண்டச்சனின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. அந்த கண்டச்சனின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு கண்டத்தை கொடுத்துருமா, விபத்தை ஏற்படுத்திடுமான்னுலாம் அதெல்லாம் கிடையாதுங்க. 7ஆம் இடங்கிறது கலஸ்திரம், பார்ட்னர்ஷிப், பொது தொடர்பு என்று சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்போ நம்ம நம்மளோட கணவன் மனைவி என்ற உறவில் மனக்கசப்புகள், பிரச்சனைகள், ஒரு சண்டை சச்சரவுகளாக வராமல் இருந்துட்டாவே நல்லதுங்க. அதில் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி சனி பகவான் கசப்பான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அந்த கசப்பான நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் அதை கடந்து வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாங்க. அடுத்தது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு தொழில் செஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடுங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ஒரு பிரச்சனை லாஸ் ஆகக்கூடிய தன்மை வந்துடுங்க. பொது இடத்துலலாம் நீங்கள் உங்களோட பேச்சுகளை மிக கவனமாக பேச வேண்டும். பொது இடத்துல நீங்கள் தேவையில்லாத ஒரு சமாதானம் பண்ண போகிறோம், இல்லை ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கொடுத்துருங்க நண்பர்களே. கவனமுடன் செயல்படுங்க. அதேமாதிரி பொது விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது கண்டச்சனிக்கு ஒப்பான ஒரு நிகழ்வை கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால் வாகனத்தில் செல்லும் போது பொது இடத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட சொல்லுங்கள். சரி, நீங்கள் தேவையில்லாமல் அவங்களே இடிச்சிட்டா கூட நீங்கள் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. தேவையில்லாமல் அந்த பிரச்சனை வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு கருத்தை. ஏன்னா கண்டச்சனினா இந்த மாதிரி ஒரு கண்டத்தை ஏற்படுத்தி தண்டத்தை உருவாக்கி விட்டுரும். அதுதான் இப்போ குருவான் உங்களுக்கு பாதகாதிபதி லாபத்துக்கு வர்றார். லாபத்தில் குரு பகவான் சனி பகவானை பார்ப்பது மிக மிக சிறப்பு, மிக மிக நல்லது. அப்போ நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அதோட குரு பகவானோட பார்வையினால் நல்லா இருக்கும் என்ற ஒரு கருத்து நிகழ்கிறது. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் உங்கள் ராசியாதிபதியே போய் 6ல் இருக்கார். அப்போ 6ஆம் இடங்கிறது நம்ம போராடக்கூடிய இடங்க. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி நடந்ததுலேருந்து போராட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. போராடுனா ஜெயிக்கலாம். ஏன்னா கண்ணியில் பிறக்கிறவங்க எப்பொழுதுமே போராடிக்கிட்டே இருக்குனுங்க. போராடுனா ஜெயிக்கலாங்க. அது தொழில் ஸ்தானங்க, உத்தியோகஸ்தானம், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம், வேலை செய்யக்கூடிய இடம். அப்போ அந்த மாதிரி அது ஒரு கலங்கரை விளக்கு, மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடமும் கூட தான் கன்னிராசிக்காரங்க. பிறருக்கு வழிகாட்டுவாங்க, ஆனால் இவங்களுக்கு வழிகாட்ட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க பல பேர்த்துக்கு வழிகாட்டும் போது இவங்களுக்கு வழி தானாக இறைவனே காட்டுவார் அப்படிங்கிற ஒரு தன்மை. இறைவனோட நாமத்தை நீங்கள் பூஜிக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனோட அனுகிரகமும் அதே மாதிரி பெருமாளோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்குதுங்க. மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செஞ்சுட்டு வர உங்களோட குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர சிறப்பான ஒரு பலன்களை இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்கும் நண்பர்களே. யோகமான பலனும் உண்டு.